அமிட்டி ஐலாண்ட் அப்படின்ற ஒரு தீவு இருக்குங்க. ஸோ அங்க இருக்கிற கடல்ல சில டீனேஜ் பசங்க எல்லாருமே போட் எடுத்துட்டு செயிலிங் பண்றதுக்காக போறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சுறா அவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த சுறாவுக்கு நடுவுல இவங்க எல்லாருமே மாட்டிக்க, இப்போ போலீஸான நம்ம ஹீரோ அந்த பசங்கள காப்பாத்துறதுக்காக போறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த சுறா கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்துனாரா இல்லையா? எப்படி அங்கருந்து உயிரோட தப்பிச்சு வந்தாங்க? அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான கதைய சொல்லக்கூடிய படம் தான் 1978ல ரிலீஸ் ஆன ஜாஸ் 2. ஆமாங்க. ஜாஸ் படத்துடைய சீக்வலா தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க ஜாஸ் 1 படம் பார்க்காம இருந்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி அத அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அத போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல ஜாஸ் 2 படத்துடைய கதைய தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டிஃபரண்டான மூவிஸ பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்துடைய ஸ்டார்ட்டிங் சீன்ல கடலுக்கு அடியில ஸ்கூபா டைவர்ஸ் நெறைய பேரு கீழ போயிட்டு அத சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தரு போட்டுக்கு முன்னாடி நின்னு போஸ் குடுக்குறாரு பாருங்க. அவர ஃபோட்டோ எடுக்கும்போதே பின்னாடி இருந்து அந்த ஷார்க்கு "போஸாடா குடுக்குற" அப்படின்ற மாரி அவன வந்து கடிச்சிடுது. இத பார்த்த அவனும் அந்த கேமராவ கீழ போட்டுட்டு அலறி அடிச்சுட்டு மேல ஸ்விம் பண்ணிட்டு போறான். அவன் என்னதான் மேல போனாலுமே அந்த ஷார்க் அவன விடல. புடிச்சு இழுத்துட்டு உள்ள போயிடுது. ஸோ அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆவ இப்போ நம்ம படத்தோடைய ஹீரோ மார்ட்டின காமிக்கிறாங்க. ஸோ இவரு இன்னுமே இந்த ஊருடைய சீஃப் போலீஸா தாங்க இருக்காரு. இப்போ அவசர அவசரமா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காருங்க. ஸோ அதாவது இந்த ஊர்ல ஒரு புது ஹோட்டல் வந்து ஆரம்பிக்க போறாங்க போல. அங்க தான் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. மேயரு இந்த மாரி நெறைய செலிபிரிட்டீஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோவும் போறாரு. அங்க அந்த விழாவும் சிறப்பா நடந்து முடிக்க, அவங்க எல்லாரும் ஆளாளுக்கு கப்புல்ஸா சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன்ல அந்த ஊர்ல இருக்கிற ஹார்பர்ல நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா போட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த சரி பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ அப்போ அந்த பக்கமா வந்து ஒரு ஃபிஷர்மேனு நான் கடலுக்கு நடுவுல ஏதோ ஒரு போட்டு மிதந்துட்டு இருந்தத பார்த்தேன். ஸோ அது என்னன்றது தெரியல. நான் அதனால தான் உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி இத நீ போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. சரி ஓகேன்னு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட பையன் மைக் இருக்கான்ல, அவன் இப்போ ரொம்பவே வளர்ந்துட்டான். அவன், அவனோட ஃப்ரெண்டு ஆண்டி, அப்புறம் அங்க இருக்கிற நெறைய பேர் சேர்ந்துட்டு அந்த போட் எடுத்துட்டு செயிலிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கடற்கரைக்கு போறாங்க. போய் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவ போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அவரு உள்ள போயிட்டே இருக்க, அவர சுத்தியுமே நெறைய பேரு இந்த கேஸ் எடுத்துக்கோங்க, இந்த கேஸ் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாரி தொல்ல பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் உள்ள போனோனே, ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த தடை செய்யப்பட்ட கடல் பகுதிக்கு ஆழமான பகுதியில நான் ஒரு கேமராவ கண்டுபிடிச்சிருக்கேன். இங்க பாருங்க. இதுதான் தடயமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்ல, அத பார்த்தோனே நம்ம ஹீரோ இந்த கேமராக்குள்ள என்ன ஃபோட்டோ பதிவாயிருக்கு அப்படின்றத நீ ஃபர்ஸ்ட் செக் பண்ணு. இத போயிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட குடுத்து காப்பிய பிரிண்ட் பண்ணு அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பி விடுறாரு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு வயசானவரு குறுக்க அந்த கௌசிக் வந்தான்ற மாரி அடிக்கடி என் பையன ஒரு பொண்ணு உஷார் பண்ண பாக்குது. எப்படியாவது காப்பாத்துங்கடா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. இந்த விஷயத்துக்குலாமாடா கேஸ் குடுக்க வருவீங்க அப்படின்ற மாரி ஹீரோ திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவோட பையன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்த காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தன் பலூன்ல மேல பறந்துகிட்டே கடலுக்குள்ள போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கான். அப்போதான் கடலுக்கு அடியில இவங்க போட்ட அந்த சத்தத்தினால கீழ இருக்கிற சுறா மேல வந்துட்டுருக்கு. கரெக்ட்டா இந்த பையன் தண்ணிக்கு அடியில வந்துட்டு வந்துட்டு போகும்போது, அந்த அதிர்வு மூலியமா அந்த ஷார்க் இவன நோக்கி வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட வேகமா அவன நோக்கி வந்துட்டுருக்கு பாருங்க. அப்போ சடனா அது அவன் பக்கத்துல வந்தோனே, அவன் டக்குன்னு மேல குதிச்சிடுறான். அதனால ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா, இன்னொரு பக்கமா ஒரு பொண்ணு ஒரு போட்ட புடிச்சுக்கிட்டு ஸ்கீ போர்ட்ல ஸ்கீயிங் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க. அவ ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கா. ஆனா அவளுக்கு தெரியாது, அவளுக்கு பின்னாடி ஒரு சுறா வந்துட்டுருக்கு. அந்த பக்கமா இருந்த சுறா இப்போ இவங்கள நோக்கி வந்துட்டுருக்கு. இந்த போட்ட ஒரு லேடி தான் ஓட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க பின்னாடி பார்க்கவே இல்லங்க. இந்த பொண்ணு பாட்டுக்கு அவட்டயே போயிட்டுருக்காளா. அப்போ சடனா அந்த ஷார்க்கு பின்னாடி இருந்த அந்த பொண்ண அப்படியே தண்ணிக்குள்ள கூட்டு போயிடுது. இவங்களும் கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் பின்னாடி அந்த பொண்ண காணோன்றதே நோட் பண்றாங்க. அப்புறமா போட்ட திருப்பிட்டு அந்த ஸ்கீம் போர்டு மட்டும் மேல மிதந்துட்டு இருக்கும். அந்த போர்டு இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறாங்க பாருங்க. அங்க அவ இருக்கிறதுக்கான தடயமே இல்ல. கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போதான் அந்த ஷார்க்கு இந்த கப்பல் நோக்கி வந்துட்டு இருக்கு. டக்குன்னு அந்த கப்பலையும் கடிச்சு கவுத்து விட பார்க்குது. இவங்க பயத்துல அங்க இருக்கிற ஒரு ஃபியூயல் டேங்க் இருக்கும். அதை எடுத்து அந்த ஷார்க் மேல போட்டுடுறாங்க. அது ஷார்க் மேல மட்டும் படாம இந்த போட்டையும் பட்டு அந்த இடமே வெடிச்சு சிதறிடுது. இத பார்த்த கடற்கரை ஓரமா ஒரு வீட்ல உட்கார்ந்திருந்த பாட்டி, அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு.
"என்ன நடந்துச்சு? ஒழுங்கா தெளிவா சொல்லுங்க" அப்படின்ற மாரி இந்த பாட்டி கிட்ட கேட்க, அதுக்கு அவங்க, "எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த போட்ல 2 பொண்ணுங்க நல்லா சந்தோஷமா சிரிச்சுட்டு தான் வந்துட்டுருந்தாங்க. ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க அந்த போட்டே வெடிச்சு சிதறிடுச்சு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்ட தான் செக் பண்ண சொல்லியிருப்பாரு. அந்த 2 பேரோட பாடியும் கிடைச்சுதான்னு சொல்லி. அவங்க 2 பேரும் போட் எடுத்துட்டு தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனா பாடி கிடைச்ச மாரியே இல்லங்க. நம்ம ஹீரோவுக்கும் இந்த மாரி சொல்றாங்க. "இங்க எந்த ஒரு பாடியும் இருக்கிற மாரி தெரியல. நம்ம வேணா செக் பண்றத நிறுத்திடலாமே" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ "அப்படிலாம் நிறுத்தக்கூடாது. அந்த பாடி கிடைக்கிற வரைக்கும் நீங்க தேடிட்டே தான் இருக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. இவருக்கு ஆனாலும் சந்தேகம். இது ஒரு ஆக்சிடென்ட்டா இல்லாம வேற ஏதோ ஒரு விஷயமா இருக்குமோ அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டே இருக்காருங்க. இப்போ அந்த 2 பேரும் போட் எடுத்துட்டு போயிருந்தாங்கல்ல, அவங்களோட தூண்டில்ல ஏதோ ஒண்ணு பெருசா மாட்டுதுங்க. ஸோ அந்த தூண்டிலையும் மேல இழுத்து பார்க்குறாங்க. அப்போதான் தெரியுது அது ஒரு பவர் லைனு. "இது எப்படி இங்க இருக்கு?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவர் கூட வந்தவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவரு, "இதுதான் இந்த ஊருக்கு போற ஒரு பவர் லைனு. கடலுக்கு அடியில தான் போயிட்டுருக்கும். ஸோ அத நீ கீழ விடு. இல்லாட்டி இந்த ஊர்லயே கரண்ட் கட் ஆயிரும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. சரின்ட்டு விட்டுர்றாங்க. இப்போ வீட்டுக்கும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு நெனப்பிலேயே உட்காந்துருக்காருங்க. அப்போதான் நம்ம ஹீரோயின பார்த்து, இந்த மாரி நம்ம பையன் இப்போ 17 வயசு வேற ஆயிடுச்சு. அவனுக்கு இந்த லீவுல ஏதாவது ஒரு வேலைய போட்டு குடுக்கணும். வேலைக்கு அனுப்புனா தான் அவனுக்கு நெறைய விஷயம் கத்துப்பான் அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காரு. அடுத்த சீன்லயே நம்ம மைக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட லைட் ஹவுஸ்க்கு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அங்க 2 லவ்வர்ஸ் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டே ஓடி போயிட்டுருக்கும்போது, கரையோரமா ஒரு பெரிய மீனு அடிபட்டு ஒதுங்கி இருக்கத பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும், அங்க இருக்கிற ஒரு ரிசர்ச் லேடியும் வந்துடுறாங்க. வந்துட்டு இது எதனால ஆச்சு அப்படின்ற மாரி செக் பண்ணும்போது, ஏதாவது போட்ல இடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாரி அந்த லேடி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு இது ஒரு ஷார்க் கடிச்சு தான் இந்த மீன் இங்க வந்திருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு. ஷார்க் கடிச்சா எப்படி இருக்கும்ன்றது. ஸோ அதனால இந்த டால்ஃபினுக்கு காயம் ஏற்பட்டிருக்கும்ல, அந்த காயத்தோட அளவ லென்த் எடுங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அந்த லென்த்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த ஷார்க்கோட அளவும் தெரிஞ்சிரும். ஷார்க்கோட பல்லோட சைஸ் தெரிஞ்சிரும். அத பொறுத்து இது எந்த மாரியான ஷார்க் அப்படின்றத நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாரி சொல்ல, அவங்களும் அந்த லென்த் எடுத்துட்டு கிட்டத்தட்ட சம் மீட்டர்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, "இந்த ஷார்க்கு கண்டிப்பா ஒயிட் ஷார்க்கா தான் இருக்கணும். நம்ம உடனே மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணணும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா அந்த லேடியோ, "இல்ல இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா கூட இருக்கலாம். நீங்க எதுவுமே தெரியாம இப்படி கன்ஃபார்ம் பண்ணாதீங்க" அப்படின்னு மாரி சொல்றாங்க. இப்போ நேரா கார எடுத்துட்டு நம்ம மேயரோட இடத்துக்கே நம்ம ஹீரோ போறாரு. அங்க போயிட்டு மேயர் கிட்ட அந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, ஷார்க்கு தான் அந்த டால்ஃபின கடிச்சிருக்கணும். அது கரையோரமா வந்து விழுந்திருக்கு. அத பார்த்தோனே நானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம 2 பேர் ஆல்ரெடி அந்த கடலுக்குள்ள மிஸ் ஆயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஷார்க்கு தான். ஸோ நம்ம முன்கூட்டியே இப்போ எல்லா மக்களையுமே எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்றத சொல்றாரு. ஆனா எப்பயும் போல நம்ம மேயர் எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியும். இல்ல இந்த சீசன் அதிகமா வியாபாரம் இருக்கு. ஸோ அதனால நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்துச்சு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்பயுமே அப்படி நடக்கும்னு எப்படி? நம்ம தான் போன ஷார்க்க நீங்க தான் கொன்னீங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு ஷார்க்குமே இந்த கடலோர பகுதிக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, உங்களோட பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லி விட்டுருந்தாரு. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம கார் எடுத்துட்டு அந்த கடற்கரைய செக் பண்ணிட்டே இருக்காரு. அப்பதான் அந்த கரையில ஏதோ ஒண்ணு மிதந்துட்டு இருக்கத பார்க்குறாருங்க. அவரும் கார விட்டு இறங்கி அது என்னன்றத பார்க்கறதுக்காக கடலுக்குள்ள இறங்கி அத எடுக்குறாரு. அந்த பொருள எடுக்கலான்னு சொல்லி போறாரு பாருங்க. அங்க ஒரு டெட் பாடிய பார்த்து அரண்டு போயிடுறாரு. அந்த டெட் பாடி தான் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ண ஷார்க் உள்ள இழுத்துட்டு போயிருக்கும்ல, அந்த பொண்ணோட டெட் பாடி தான் அது. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உட்கார்ந்திருக்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு "ஏதாவது தடயம் கிடைச்சதா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. "ஆமா, அந்த டெட் பாடியே கிடைச்சிருச்சு" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்றாரு. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, பக்கத்துல அந்த கேமரா இருக்கிறத நோட் பண்ணிட்டு, "இந்த கேமரால இருக்க ஃபோட்டோவ நான் பிரிண்ட் பண்ண சொன்னேன்ல, பண்ணீங்களா இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல சார், நான் நெறைய வேலை இருந்தது. அத பார்க்கல. நான் இத நாளைக்கு காலையிலேயே பண்ணிடுறேன்" அப்படின்ற மாரி சொல்லி, அசிஸ்டன்ட்டும் அந்த கேமராவ எடுத்துட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோவோட வீட்ல காமிக்கிறாங்க. அந்த வீட்ல ஹீரோ சோகமா இருக்கத பார்த்துட்டு, "என்ன? என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, "மறுபடியும் இங்க ஒரு ஷார்க் நியூஸ் இருக்கு. அந்த கேஸையும் நான் தான் பார்த்துட்டுருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம மேயருமே நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த பீச் ஓரமா நெறைய டூரிஸ்ட்டு அங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அந்த இடத்துலயே நம்ம மேயர் கூட நெறைய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இந்த ஊரோட டூரிசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்காக அவங்கலாம் வந்திருக்காங்க போல. ஸோ இந்த இடத்த சுத்தி பார்க்கலான்னு வந்துட்டு இருக்கும்போது, நம்ம மேயரு, அவரோட ஆட்கள் எல்லாருமே எல்லாத்தையுமே சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க.
அந்த நேரம் தான் நம்ம ஹீரோ ஷார்க் டவருக்கு மேலே நின்று பார்த்துட்டு இருக்காரு. இதை நம்ம மேயர் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணிடுறாரு. நோட்டீஸ் பண்ணிட்டு அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இங்கே பாடுறா டேய், அவன் என்னடா முட்டா பையன் மேலே ஏறி நின்றுட்டு இருக்கான், இந்த நேரம் அந்த இன்வெஸ்டர்ஸ் அதை பார்த்தாங்கன்னா என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இன்வெஸ்டரில் ஒரு லேடி நம்ம மேயர் கிட்ட வந்து அவர் யார், எதுக்காக நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, அது இந்த மக்களோட சேஃப்டிக்காக தாங்க, ஸோ அதுக்காக தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு, ஏதாவது டேஞ்சர் வந்ததுன்னா அதான் சொல்லுவார்ல, ஸோ அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல. அப்போ அங்கேருந்து ஒரு சின்ன பொண்ணு, நான் இதை பார்த்துருக்கேன், இது ஷார்க் டவர்னு சொல்லுவாங்க, ஷார்க் ஏதாவது வருதான்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் இந்த டவரு, இதுக்கு மேலே நின்று பார்ப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுது. அதை கேட்டோடனே மேயரு, அம்மாம்மா நீ வேற ஏம்மா, அப்படிலாம் இல்லைங்க மேம், ஜஸ்ட் இந்த மக்களோட சேஃப்டியை ஷோர் பண்ணுறதுக்காக தான் அவர் நின்று பார்த்துட்ருக்காரு அப்படின்னு மாதிரி சமாளிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ மேலே நின்று என்னத்தையோ உத்து பார்த்துட்ருக்காருங்க, அந்த ஷார்க்கு வந்துட போகுதுன்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு மட்டும்தான் அந்த பயம், மீதி யாருமே அதை பற்றி கவலைப்படுற மாதிரியே தெரியல. முக்கியமாக நான் மேயர் தான் சொல்கிறேன். அப்போது பைனாகுலரில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மீன், பெரிய மீனோட நிழல் தெரியுது. இதை பார்த்தோன்னே அது ஷார்க்குன்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற பெல் அடிக்கிறாரு. அடித்து எல்லா மக்களும் கரையோரமாக வந்துருங்க, பீச்சில் யாரும் இருக்காதீங்க, அங்கே ஒரு ஷார்க் இருக்குது அப்படின்ற மாதிரி கத்த, எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு கரைக்கு வந்துடுறாங்க. இவன் கீழே இறங்கி வந்துட்டு அந்த ஷேடோ தெரியுதுல, அந்த இடத்துல கன்னை வச்சு ஷூட் பண்ணுறாரு. எல்லா மக்களுமே பயந்து போயிடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது அது ஒரு சாதாரண மீன் தான், அது சுறா கிடையாது. நம்ம ஹீரோ தான் ஒரு அவசரத்தில் அது சுறான்னு நினச்சிட்டு இங்கே வந்து எல்லாரையுமே பயம்படுத்தியிருப்பாரு. ஒரு நிமிஷத்தில் எல்லாரையும் பயம்படுத்திட்டியேடா அப்படின்ற மாதிரி மேயர் வந்துட்டு, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு கில்ட்டினஸில் கீழே இருக்கிற அந்த புல்லட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போது நம்ம ஹீரோவோட சின்ன பையன் ஷான் அங்கே வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறான். அதை பார்த்தோன்னே, நீயாவது எனக்கு துணையாக இருக்கேடா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்போது அன்றைக்கி நைட்டு அவர் இன்னுமே போலீஸ் ஸ்டேஷனில் தாங்க இருக்கார். அதையும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கேமராவை ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கிறதுக்காக கொடுத்துருந்தார்ல, ஸோ அவர் தான் கூப்பிட்ருக்காரு. அங்கே போய் பார்த்தா அந்த ஃபோட்டோ காப்பி இப்போ தான் வந்துட்டுருக்குங்க. ஸோ அதை தண்ணியில் ஊற வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஃபோட்டோ ஒரு ஷார்க்கோடைய ஃபோட்டோ. அந்த கேமராவில் அந்த ஷார்க் வந்ததுக்கான அடையாளம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் முழுசாக தெரியலைங்க. அந்த ஷார்க்கோட கண்ணு மட்டும்தான் அந்த ஃபோட்டோவில் தெரியுது. இதை ஒரு ப்ரூஃபாக காட்டலான்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நம்ம மேயரோட இடத்துக்கே போகிறாருங்க. ஸோ உள்ளே போனோடனே மேயர், இங்கே ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் தெரியலைல்ல, ஒன்றான விஷயம் தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் விடுங்க மேயர், நமக்கு இந்த ஷார்க்கு தான் முக்கியம், இதை பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் ஷார்க்குக்கான ப்ரூஃப் இருக்குது, அந்த டைவர்ஸ் கடலுக்கு அடியிலேருந்து தான் இந்த கேமரா கிடச்சிது, அது மூலிமா அந்த கேமராவில் இந்த ஷார்க்கு வந்து பதிவாயிருக்கு, ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருக்கிற எல்லாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது சாதாரண மீனாக கூட இருக்கலாம்ல, கேமரா பக்கத்தில் வந்தால் எல்லா மீனுமே பெருசாக தான் தெரியும், அதை வச்சுக்கிட்டு நீ ஒன்று சுறான்றியடா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, இப்படிலாம் சொல்லாதீங்க, அப்புறம் உண்மையிலேயே இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் தான் நீங்கள் நம்புவீங்களா, இப்படிலாம் சொன்னால் நீங்கள் முன்னாடியே நம்ப மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கத்தி விட்டுறாரு. இதை கேட்டோடனே அங்கே இருக்கிறவங்க, நாங்கள் இதை தனியாக பேசி முடிவு எடுத்துகிட்டு வரோம், நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே எல்லாரும் போகிறாங்க. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்போது ஒரு சின்ன பாரில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அப்போது நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு பொண்ணு, இந்த மாதிரி நாளைக்கு நம்ம லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற கடல் பகுதிக்கு செயிலிங் போகிறோம், ஸோ நீயும் வருவியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதை பார்த்தோன்னே அவனுக்கு வரணும் தான் ஆசை, ஆனால் எங்கள் அப்பா திட்டுவார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னமும் அவனோட அப்பா பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் அப்படிலாம் கிடையாது, நான் வரேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்றான். இப்போது நைட் டைமில் நம்ம ஹீரோ வீட்டுக்கு திரும்பி வரான் பாருங்க. அப்போது நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அங்கே தான் நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுமே உட்காந்துருக்காருங்க. என்ன நடந்திருக்குன்னா, மேயர் நம்ம ஹீரோவை சீஃப் பதவியிலேருந்து தூக்கியிருப்பார். இவர் இந்த மாதிரி மக்களை பயமுறுத்துறதுனால நீங்கள் சீஃபாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பதவியை நீக்கியிருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு தான் ஹீரோயின் ரொம்பவே சோகமாக இருக்காங்க. ஸோ அதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுமே அங்கே வந்திருக்காரு. அப்படி இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, என்ன சீஃப் ஆஃப் த போலீஸாக போட்டாங்க சார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்ககிட்ட வந்து அந்த மொதல் விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லி தான் வந்தேன். எனக்குமே நீங்கள் சீஃபை விட்டு விலகிறது பிடிக்கல, ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க என்ன சீஃபாக போட்டிருக்காங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்லைடா, உனக்கு தானே அந்த பதவி கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சோகத்தை மறைச்சிட்டு அப்படியே குடிச்சிட்டு இருக்க. நைட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போது காலையில் விடியுது. ஸோ சீக்கிரமாக எந்திரிச்ச நம்ம மைக்கு அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டுருப்பாங்கல்ல செயிலிங் பண்ணுறதுக்காக கடலுக்கு. ஸோ போகலாம், அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லாமலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு கிளம்ப பார்க்குறான். அந்த நேரம் நம்ம ஷானு இவனை பார்த்துட்டு, எங்கே போகிறடா, என்னை விட்டு தனியாக போகலான்னு நினச்சியா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நீனா வேணாண்டா, நான் கடலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல,
நானும் வருவேன். இல்லாட்டி அப்பாட்ட சொல்லிருவேன்." அப்படின்ற மாரி சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அவனும் இவன் கூடயே போயிடுறான். இப்போ நம்ம மைக்கு, அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு 2 பேருமே அந்த போட்ல ஏறிக்கிறாங்க. ஒரு போட்ல 3 பேர் கிட்ட தான் போக முடியும். ஆனா நம்ம ஷானு நம்ம மைக் கூட தான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். அந்த நேரம் நம்ம மைக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேற அங்க வந்துட்டு, "நான் உன் போட்ல ஏறிக்கவா?" அப்படின்ற மாரி கேட்க, சரி ஓகேன்றான். இப்போ நம்ம ஷான அங்க இருக்கிற நம்ம மைக்கோட இன்னொரு ஃப்ரெண்டு கூட்டிட்டு போறா. ஆளாளுக்கு ஒரு போட் எடுத்துட்டு அந்த கடலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த கடல் பகுதிய விட்டு கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு ஸ்கூபா டைவிங் டீம் வந்து அந்த போட்ல இருந்து எல்லாரும் கீழ ஸ்விம் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற அவங்களுடைய லீடரு ஓகேன்னு சொன்னோனே எல்லாரும் அந்த போட்ல இருந்து கீழ குதிச்சு கடலோட ஆழமான பகுதிக்கு ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒருத்தர் மட்டும் ரொம்பவே ஆழமா போறாரு பாருங்க. போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஷார்க் அவர அட்டாக் பண்ண வருது. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி மேல வேகமா ஸ்விம் பண்ணிட்டு வராருங்க. ஷார்க்க அட்டாக் பண்ண வந்ததுல இவர் மேல அதிகமா காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அவர மேல ஏத்திட்றாங்க அந்த போட்டுக்குள்ள. இப்போ அவருக்கு ஆயின்மென்ட்டும் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவோட வீட்ல அவர் காலையில எந்திரிச்சுட்டு வேலைக்கு போறதுக்காக கிளம்புறாரு. டோர திறந்து பார்த்தா அவங்க பசங்கள காணோம். சரி சீக்கிரமா எந்திரிச்சு விளையாட போயிட்டானுங்க போல அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, இப்போ அவரோட வேலைக்கும் கிளம்புறாருங்க. அவரு சீஃப் ஆஃப் த போலீஸ் கிடையாது. ஆனா சாதாரண போலீஸ் வேலைய அவர் பார்த்துக்கலாம். ஸோ அப்படின்னா அதனால அவருடைய கார் எடுத்துட்டு இப்போ கிளம்ப, இன்னொரு பக்கம் கடல்ல நம்ம மைக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட் எடுத்துட்டு போனாங்கல்ல, அதுல ஒரு போட் மட்டும் ஒரு இடத்துல நின்னுட்டுருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த லவ்வர்ஸ் தான். அவங்க மட்டும் தனியா டைம ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்துல நிப்பாட்டிட்டாங்க போல. அப்படி அந்த பையன் பேரு டாமு. ஸோ அவன் அந்த பொண்ணுகிட்ட அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ சடனா கீழ இருந்து வந்த ஷார்க்கு இந்த போட்ட அசைச்சு விட்டு போயிடுது. அதுல அந்த டாம் பையன் மட்டும் கீழ விழுந்துடுறான். இவ அலறிக்கிட்டு இருக்கா. "ஐயய்யோ! என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்ற மாரி கத்துறா. ஆனா இவங்களுக்கு ஷார்க்கு தான் அது பண்ணுது அப்படின்றது தெரியல. சரி இப்போ டாமும் நீச்சல் அடிச்சு போட்ட நோக்கி வந்துட்டுருக்கான் பாருங்க. ஆனா அதுக்குள்ள இந்த சைட்ல இருந்து ஷார்க் வரத இந்த பொண்ணு நோட் பண்ணிடுறா. "டாம், ஷார்க் வந்துட்டுருக்கு. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா" அப்படின்ற மாரி கத்துறா. ஆனா அவன் வர்றதுக்குள்ளேயே அந்த ஷார்க் வந்து டாம கடிச்சு அந்த இடத்துலயே கொன்னுருதுங்க. சரி இத பார்த்து அவளால தாங்க முடியல. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ அந்த ஸ்கூபா டைவிங்ல ஒருத்தனுக்கு அடிபட்டுருக்கும்ல. ஸோ அத செக் பண்றதுக்காக நம்ம ஹீரோ அவசரமா கார் எடுத்துட்டு அந்த கடற்கரைக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தோனே தான் தெரியுது, அவன ஏதோ ஒரு மீன் தாக்கியிருக்கு. அதுல அவன் ரொம்பவே பயந்து போயிருக்கான். ஸோ அதனால தான் அவனுக்கு அந்த அடிகள்லாம் விழுந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க டாக்டர். அப்போவே நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, அது ஒரு வேளை அந்த ஷார்க்கா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஹீரோவோட அசிஸ்டன்ட் அதான் சீஃப் இருக்கார்ல, அவரு வந்து நம்ம ஹீரோ கிட்ட, "பசங்களும் கடல்ல தான் விளையாடிட்டு இருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "யாரு பசங்க? என்ன சொல்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்டா, "ஆமாங்க, உங்க பசங்களும் இருக்காங்க" அப்படின்ற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அங்கருந்து ஸ்பீடா ஓடி பக்கத்துல இருக்கிற போட் எடுக்குறாங்க. எடுத்துட்டு கிளம்ப போறாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, "இங்க பாருங்க சார், நான் தான் இப்போ சீஃபு. நீங்க இப்படி போட் எடுத்துட்டு பெர்மிஷனே இல்லாம போனீங்க அப்படின்னா, என்ன தான் கேட்பாங்க. போகாதீங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா அவரு கேட்குற மாரியே இல்ல. "சரி நானும் உங்க கூடயே வரேன்" அப்படின்ட்டு இப்போ 3 பேரும் அந்த போட் எடுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோ போற வழியிலேயே ரேடியோல இந்த ஐலேண்டோட பேட்ரோலுக்கு இன்ஃபர்மேஷன சொல்றாரு. "சில பசங்க கடலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்க போய் காப்பாத்துங்க. ஷார்க் வேற வந்துட்டுருக்கு. ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து அந்த பசங்க எங்க இருக்காங்கன்றத பாருங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாருங்க. ஆனா, இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்றதே தெரியாம, நம்ம மைக்குல ஒரு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் நம்ம ஹீரோவோட போட்டு போயிட்டே இருக்கும்போது, ஒரு போட்டு தனியா நின்னுட்டு இருக்கத பார்த்துடுறாங்க. ஸோ அந்த போட்டு தாங்க அந்த லவ்வர்ஸோட போட்டு. ஆனா 2 பேரையுமே ஆள காணோம். "என்னடா அது?" அப்படின்னு போய் நம்ம ஹீரோ செக் பண்ணும்போது தான், ஒரு பொண்ணு அழுற மாரி கேட்குது. கீழ குனிஞ்சு பார்த்தா, அந்த லவ்வர்ஸ்ல ஒரு பொண்ணு மட்டும் இருப்பாள்ல, அவ மட்டும் கீழ பயத்துல உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா. ஸோ அவள பார்த்தோனே என்னம்மா நடந்துச்சு? அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினும் போய் கேட்குறாங்க. அப்பதான் அவ சொல்றா, "அந்த ஷார்க் என்னோட லவ்வர கொன்னுருச்சு" அப்படின்ற மாரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இத கேட்டோனே ஹீரோ அங்கருந்து அவரோட போட்ல ஏறிட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்னு சொல்லி போறாரு. அப்போ இந்த பக்கமா ஒரு பெரிய ஷிப்பு வரத பார்த்துட்டு, "நீங்க 2 பேருமே அந்த பொண்ண கூட்டிட்டு அந்த ஷிப்ல போய் கரையோரமா போயிருங்க. நான் அங்க இருக்கிற பசங்கள காப்பாத்துறதுக்காக போறேன்" அப்படின்ட்டு நம்ம ஹீரோ மட்டும் இந்த போட் எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்போ அந்த பசங்கலாம் போட்ல போயிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நேரம் ஷார்க்கு அவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற போட் எல்லாம் அப்படியே கவுந்து விழுக, எல்லாம் அலறி அடிச்சிட்டு இருக்காங்க. ஷார்க் வந்துருச்சுன்ட்டு. ஒரு பையன் வேற தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். ஆனா அவன தூக்கிடுறாங்க. மைக்கேல் இருக்கிற போட்டு வேற உடைஞ்சு கீழ விழுகுற மாரி இருக்குங்க. அவனுக்கு தலையிலயும் அடிபட்டு அந்த தண்ணிக்குள்ள வேற விழுக போறான். அந்த நேரம் பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டு இருக்கான். இப்போ நம்ம மைக்கேலோட தம்பி ஷான் இருக்கான்ல, அவன ஒரு பொண்ணு தான் ஒரு போட்ல கூட்டு வந்திருப்பா. ஸோ அவள சுத்தி அந்த ஷார்க் வரத பார்த்துட்டு போட்ட திருப்புறான்னு சொல்லி
சொல்லி திருப்புறா பாருங்க. அந்த போட்டு கவுந்து தண்ணிக்குள்ள விழுந்துருது. ஷானும் அந்த பொண்ணும் கீழ விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மைக்கு பேலன்ஸ் பண்ண முடியாம போட்லேருந்து கீழ விழுந்துடுறான். அவனுக்கு தலையில அடிபட்டது வேற மயங்கி போயிட்டான் போல. அந்த ஷார்க்கு அவன நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு போட்ட அவன் பக்கத்துல கூட்டு போய் அவன இழுத்து போட்ல வர வைக்க பார்க்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த ஷார்க்கு கிட்ட வந்துருதுங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவன தூக்கி போட்ல வச்சுடுறாங்க. அந்த ஷார்க் அப்படியே உரசிட்டு போயிடுது. அவங்களுக்கு அல்லு விட்டுருதுங்க. இப்போ எல்லாருமே போட்டுக்கு மேல ஏறிடுறாங்க. ஏறிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அந்த ஷார்க்கும் அங்கேருந்து போயிடுது. இப்போ நம்ம ஹீரோவ தூக்கி போட்ல வச்சிருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோவுக்கு எமர்ஜென்சியா டாக்டர் கிட்ட கூட்டு போணும். அதனால நாங்க இந்த போட் எடுத்துட்டு கரைக்கு போயிடுறோம். போயிட்டு உங்களுக்கு ஹெல்ப்புக்கு நாங்க யாரையாவது அனுப்புறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி ஓகேன்னு எல்லாரும் ஒத்துக்க, இவங்களும் அந்த போட் எடுத்துட்டு அந்த பக்கமா போறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரோட போட்டுமே டேமேஜ் ஆயிருக்கு. அவங்களால இங்கேருந்து அந்த போட்ட ஓட்டிட்டு போக முடியாது. இவங்கது மட்டும் தான் சரியா இருந்திருக்கும். அதனால மைக்க கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த நேரம் நம்ம ஹீரோவும் அந்த லைட் ஹவுஸ் ஏரியா பக்கத்துல போட் எடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா, அங்க எந்த ஒரு பசங்களையுமே காணோம். இப்போ ரேடியோ மூலியமா அந்த பேட்ரோல் ஹெலிகாப்டருக்கு ஃபோன் பண்ணி, அந்த பசங்கள கண்டுபிடிச்சிங்களா? அப்படின்ற மாரி கேட்குறாரு. இல்ல நாங்க இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இப்போ அந்த ஹெலிகாப்டர்ல ஒருத்தர் வந்துட்டு இருப்பார்ல, அவரு கீழ அந்த பசங்க இருக்கிறதையும் பார்த்துடுறாருங்க. இப்போ இந்த பசங்க எல்லாருமே ரொம்பவே பயத்தோட அமைதியா அந்த போட்டுக்கு மேல உட்காந்துருக்காங்க. ஏன்னா, எந்த ஒரு சத்தம் குடுத்தாலும் அந்த ஷார்க் மறுபடியும் வந்துரும். அதனால அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஹெலிகாப்டர் பேட்ரோலு அந்த பக்கமா வந்துருச்சு. அவரும் இவங்க இருக்கிறத பார்த்துட்டு உதவி பண்ணலான்னு சொல்லி அந்த கடல்ல ஹெலிகாப்டர லேண்ட் பண்றாரு. இத பார்த்தோனே பசங்க எல்லாருக்குமே குஷியாயிடுது. எல்லாம் விசில் அடிச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இதுலேருந்து தப்பிச்சிட்டோம்டா அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, எப்படி இருந்தாலும் இங்க ஒரு ஆப்பு இருக்கும்னு சொல்லி. ஹெலிகாப்டரில் லேண்ட் பண்ணிட்டு, அவரு மைக்க வச்சுட்டு, "இங்க பாருங்க பசங்களா, நான் இந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு கயிற தூக்கி போடுறேன். அது உங்க போட்டோட கட்டிருங்க. இந்த ஹெலிகாப்டர வச்சு நான் கரையோரமா இழுத்துட்டு போயிடுறேன். உங்க போட்டும் கரைக்கு வந்துரும். நீங்களும் தப்பிச்சிடலாம்." அப்படின்ற மாரி சொல்றாரு. சரி ஓகேன்ட்டு கயிறையும் தூக்கி போட, அவங்களும் எல்லா போட்லயும் கட்டிடுறாங்க. சரி ஓகே. இப்போ ஹெலிகாப்டர் ஆன் பண்ணுங்க. இழுத்துட்டு போங்க அப்டின்ற மாரி சொன்னோனே, அவரும் உள்ள போயிட்டு ஆன் பண்றாரு. ஆனா, அதுக்குள்ள அந்த ஷார்க்கு ஹெலிகாப்டரே கவுத்து விட்டுருதுங்க. ஹெலிகாப்டர் கீழ விழுந்து அவ்வளோதான். இவங்க பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த கப்பல்ல இருந்து நம்ம ஷான் பையனும் கீழ விழுந்துடுறான். இத பார்த்தோனே, ஷான் கூட இருந்த பொண்ணும், அவன காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ள இறங்கிர்றா. ஒரு வழியா ஷானையும் கூட்டுட்டு அந்த கப்பல்ல ஏத்தி விட, இவ ஏறுறதுக்குள்ள அந்த ஷார்க்கு இவள வந்து ஷான் முன்னாடியே அந்த பொண்ண கடிச்சு சாப்ட்டுட்டு அந்த இடத்துலருந்து போயிடுது. இத பார்த்த ஷானு பயத்துல ஆடி போயிடுறான். ஏன்னா சின்ன பையன் வேற. இவ்வளோ பெரிய விஷயத்த கண் முன்னாடி பார்த்தா எப்படி பயம் இல்லாம இருக்கும்? இப்போ கரையோரமா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினு, அந்த அசிஸ்டன்ட்டு, அந்த பொண்ணு 3 பேருமே இங்க வந்துட்டாங்க. மேயரோட அசிஸ்டன்ட்டுமே இங்க தான் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின், "இங்க பாருங்க. உங்களோட அலட்சியத்தினால இப்ப எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடியே நம்ம சீஃப் அதுதான் சொன்னாரு. ஆனா நீங்க அத நம்பவே இல்லல்ல." அப்படின்ற மாரி சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. "சரி ஓகே மேம். எங்க மேல தான் தப்பு இருக்கு." அப்படின்ற மாரி இப்போ வந்து நல்ல மனுஷன் மாரி நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நேரம் நம்ம ஹீரோ லைட் ஹவுஸ் பக்கத்துல போட்ட ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, நம்ம மைக்கோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு போட் எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்துடுறாரு. பார்த்துட்டு நம்ம மைக்கு கிட்ட "உனக்கு எதுவும் ஆகலைல?" அப்படின்ற மாரி கேட்க, அவன் "எனக்கு எதுவும் ஆவல. ஆனா ஷானும் என் கூட வந்தான். அவனும் அங்க தான் மாட்டிக்கிட்டு இருக்கான்." அப்படின்ற மாரி சொன்னோனே, "ஏன்டா உன் தம்பியெல்லாம் கூட்டு வர?" அப்படின்ற மாரி சொல்ல, "நான் என்ன பண்றது? அவனும் வரேன்னு சொல்லி அடம் பிடிச்சான். அதனால தான் கூட்டு வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி ஓகே. நீங்க சீக்கிரமா கடற்கரைக்கு போயிருங்க. நான் அவங்கள போய் காப்பாத்திட்டு வரேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இவங்க எல்லாருமே மாட்டிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கேபிள் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு ஏரியா. அதாவது இந்த ஊரோடைய பவர் லைன் போகக்கூடிய ஒரு ஏரியாங்க. இங்க எல்லாருமே பயத்துல இப்போ மறுபடியும் உட்காந்துருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு பொண்ணு பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம கத்திக்கிட்டு இருக்கா. அவங்க போட்டு வேற கீழ கடலுக்கு அடியில போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்படியே கொஞ்ச நேரம் இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அந்த பக்கமா போட்ல வர்றத பார்த்துட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ஷானுக்கும் சந்தோஷமாயிடுது. அப்பா, அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்கான். இவரும் இப்போ பக்கத்துல வந்துடுறாரு. கயிற போடுறாரு. இந்த கயிற புடிச்சுட்டு எல்லாரும் இந்த போட்டுக்கு வந்துருங்க அப்படின்ற மாரி கேட்க, அவங்க எல்லாருமே எங்க போட்டுமே கீழ மாட்டிக்கிச்சு. இந்த போட்ட வச்சு யாராலயும் வர முடியாது. நீங்க பக்கத்துல வாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி ஓகேன்ட்டு அவரும் போட் எடுத்துட்டு பக்கத்துல வர்றதுக்காக திருப்புறாரு பாருங்க. அப்போ பின்னாடி இருந்து சடனா அந்த ஷார்க்கு இவரோட போட்ட அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவரும் இங்கேருந்து அப்படியே இந்த போட்ட திருப்பிடலான்னு சொல்லி திருப்பிட்டு போகும்போது, தெரியாம ஒரு பாறையில போய் மோதிடுறாருங்க. அந்த போட்டும் இப்போ பாறையில போய் சொருகிட்டு நிக்குது. அந்த ஷார்க்கு அட்டாக் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு. இதுக்கு மேல என்ன பண்றது? அங்க இருந்தே கயிற போடுறாரு நம்ம ஹீரோ. இங்க இருக்கிற பசங்க எல்லாம் அத புடிச்சுட்டு அந்த கயிறு வழியா வந்துரலான்னு சொல்லி பார்க்குறாங்க.
ஆனா, அவங்களால அந்த கயிற புடிச்சுட்டு வர முடியாதுங்க. ஸோ, அப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த ஷார்க்கு இவங்களோட போட்டையே உடைச்சிட்டு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த நேரம் எல்லாருமே தண்ணீல குதிச்சிடுறாங்க. தண்ணீல விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் உசுர கையில புடிச்சுட்டு இங்கேருந்து அந்த பாறைய நோக்கி அவன் அவன் ஸ்விம் பண்ணிட்டு பாறை பக்கத்துல வந்துடுறான். ஆனா, நம்ம ஷானும் அந்த பொண்ணு மட்டும் போட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. பயந்துகிட்டு அவங்களால வர முடியல. அப்போ அந்த போட்ட சுத்திக்கிட்டே இருக்கு அந்த ஷார்க் வேற. இத பார்த்தோனே ஹீரோ இங்க ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லி, அங்கருந்து அந்த பாறையில இருந்து இன்னொரு எண்டுக்கு கேபிள், பவர் கேபிள் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அத புடிச்சு தொங்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஷான் வேற கத்துறான், "அப்பா வராதீங்கப்பா டேஞ்சர்ன்னு." ஆனா, இவரு ஒரு திட்டம் போட்டாரு. அந்த பவர் கேபிள புடிச்சுட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போறாரு பாருங்க. அப்போ அந்த பவர் கேபிள்ல பக்கத்துல இருக்க கட்டைய வச்சு அடிக்கிறாரு. அடிக்கிற அந்த சத்தத்த கேட்டு அந்த ஷார்க்கு இவர நோக்கி வந்துட்டுருக்கு. அங்க இருக்கிற ஷானு, அந்த பொண்ணு எல்லாருமே கத்துறாங்க. "ஏன் இப்படி பண்றீங்க? அந்த ஷார்க் கொல்லப்போது" அப்படின்ன மாரி. ஆனா நம்ம ஹீரோவுக்கு தெரியும் அவரு என்ன பண்றாருன்னு சொல்லி. அந்த சத்தத்து மூலியமா அந்த ஷார்க்க அங்க வர வச்சுட்டாரு. ஷார்க்கும் வாய பொளந்துகிட்டு இவர கடிக்க வருது பாருங்க. "என்னையாடா கடிக்க வர? இந்தா வச்சுக்கோன்னு" சொல்லி அந்த பவர் கேபிள ஷார்க்கோட வாயில போட்டுடுறாரு. அதுவும் அந்த கேபிள கடிச்சு, அந்த கேபிள்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டி அந்த ஷார்க்கோட உடம்புல பாய்ஞ்சு, அந்த இடத்துலயே நெருப்பு பத்திக்க ஆரம்பிச்சிடுது. இவரு பக்கத்துல இருக்கிற லைஃப் போட்ல குதிச்சு தப்பிச்சிடுறாரு. ஷார்க் அந்த இடத்துலயே எரிஞ்சு செத்து போயிடுதுங்க. ஸோ இத பார்த்து எல்லாருக்குமே சந்தோஷமாயிடுறாங்க. நம்ம ஷானுமே அப்பாவ பார்த்து ரொம்பவே பெருமைப்படுறான். இப்போ அவங்க அப்பா ஷான் கிட்ட வந்துட்டு, "நீ ஏன்டா இங்க வந்த?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "நான் அந்த சுறாவ பார்க்க தான்ப்பா வந்தேன்" அப்படின்ற மாரி கலாய்க்கிறான். "பார்த்துட்டியா? போதுமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்போ அவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோ ரெஸ்க்யூ பண்ணிடுறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. போன பார்ட்ல எப்படி இருந்ததோ, அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நான் உங்கள வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான படத்துல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.